அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இறுதி வாரம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது, இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகளின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. 6 கிரகநிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை ஒன்றிணைந்து வலுப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை சந்திக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சூரிய கிரகணம் இந்த வேளையில் நடைபெறுகிறது. மிக வலுவாக அமாவாசை நிகழ்வும் இதே தருணத்தில் வருகிறது. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் ஒருங்கே அமையக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பெருவாரியான கிரகநிலைகள் வலு சேர்க்கும் போது இந்த வேளையில் குரு பகவானும் சப்தமத்தில் இருப்பது மிக பெரிய அளவில் பக்கபலமாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் விதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு பகவான். அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 4இல் வலம் வந்த சனி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறார். சனி 5ற்கு மாறுவது ஐயத்தை தவிர்த்து பல பணிகளை சிறப்புடனும் துடிப்புடனும் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அர்த்தாஷ்டக சனியால் ஏற்பட்ட தவறான பழக்கங்கள், பாதிப்புகள் போன்றவை விலகி நல்ல மாற்றம் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வீற்றிருப்பது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதியாக எடுத்து காட்டுகிறது. எனவே சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நிழல் கிரகமான ராகு கேது விலக்கி விடுகின்றன. ராசியின் அதிபதி 9இல் பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலு பெற போகிறாருங்க 9ஆம் இடத்தில். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறாருங்க. இப்படி இந்த கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் இந்த வேளையில் அடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை மிக நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே பல காரிய தடைகள் விலகி வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிற்கு வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உறுதியாக அவை பூர்த்தியாகும். காலம் முழுவதும் ஆறாத காயங்கள், ரணங்களை நெஞ்சில் சுமக்கும்
சுமக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கான அருள் மருந்தாக இந்த வேளையில் பற்பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை கிடைப்பதோடு பல்வேறு வகையில நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சூழலும் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. எனவே சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மேலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கைகூடும். இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான தடையுமின்றி இல்லத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை அஷ்டமஸ்தானத்தை நோக்கி குரு நகர்ந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக சனி வலம் வருவதால் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிக்கல்களும் விலகி நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு அலுவலக பொறுப்புகள் காரணமாக அலைச்சல் சிரமத்தை சந்தித்த சூழலில் அவற்றில் நல்ல மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சந்தை நிலவரம் தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மனக்குழப்பம், கவலை போன்றவை முற்றிலுமாக நீங்கி முன்னேற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த இரு பணிகளிலும் மிக வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பு வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெஞ்சில் சுமக்கும் ஆறாத காயங்கள், ரணங்கள் விலகக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றம் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிக்கு எவ்விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது. இந்த தருணத்தில் பெரிய அளவில் கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் ஓய்வின்றி உழைத்தாலும் கூட அதற்கேற்ற நிறைவான பலனை விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக பெற முடியுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகமும் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரிய கிரகணம், அமாவாசை மற்றும் பல கிரகநிலைகள் ஒன்றாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான தடையும் இன்றி விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். காலம் முழுவதும் நெஞ்சில் சுமக்கும் மாறாத ரணங்களுக்கு நல்ல மாறுதல் உறுதியாக சந்திப்பதற்கான யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு.